நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கிடையாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். ONGCக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்ப பெற மாநில சுற்றுச்சூழல் துறைக்கு அரசு உத்தரவிட்டிருப்பதாக விளக்கம். இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோரினார். தனித்துவமான கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் கொண்ட தமிழகத்தை வணங்குவதாக பெருமிதம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக ஏற்றுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் இடையே சுதர்ஷன் ரெட்டியை அறிமுகம் செய்து வைத்து பேச்சு. அரசியலமைப்பின் அடிப்படையே இன்று ஆபத்தில் இருப்பதாக சுதர்ஷன் ரெட்டி பேச்சு. எனக்கு வாய்ப்பளித்தால் அரசியலமைப்பை பாதுகாக்க முழு மூச்சோடு செயல்படுவேன் என்றும் உறுதி. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு சென்றால் உங்கள் உறுப்பு உள்ளதா என்று ஸ்கேன் செய்து கொள்ளுங்கள். கிட்னி கொடுக்க சென்ற பெண்ணுக்கு கல்லீரை எடுத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு நாளும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது. தேமுதிக வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒருபோதும் செல்லாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். மதுரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுகவினர் போஸ்டர். முதலமைச்சரை விமர்சித்ததை சுட்டிக்காட்டி போஸ்டரில் பதில். கர்ப்பிணி மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற கணவன் அதிரடி கைது. தெலங்கானாவின் மேட்சல் மல்காஜ்கிரி மாவட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம். துண்டு துண்டாக வெட்டிய மனைவியின் உடல் பாகங்களை ஆற்றில் வீசியதாக போலீசாரிடம் ஒப்புதல் வாக்குமூலம். காதல் திருமணம் செய்த கணவன் சைக்கோ கொலையாளியாக மாறியது குறித்து தீவிர விசாரணை. புதுச்சேரியில் பட்டப்பகலில் ரவுடியை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டிய கும்பலுக்கு போலீசார் வலை. நண்பனை கொன்றவரை பழி வாங்க ரவுடி திட்டம் தீட்டிய நிலையில் ஜாமீனில் வந்த கும்பல் வெறிச்செயல். கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள தனியார் விடுதிகள் அறைகளில் 400 போலீசார் திடீர் சோதனை. 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல். விடுதிகளில் நடைபெற்ற சோதனைகளில் 55 பேரை பிடித்திருப்பதாக காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விளக்கம். போதைப்பொருள் கும்பலில் சூடானைச் சேர்ந்தவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல். சென்னை வேப்பேரியில் 7வது மாடியில் இருந்து குதித்து மாற்றுத்திறனாளி பெண் தற்கொலை. காதலில் நிச்சயம் செய்துவிட்டு திருமணம் செய்ய மறுத்த காதலனை கைது செய்து காவல்துறை விசாரணை. கிணத்துக்கடவு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு தருவதாக எழுந்த புகார். 2 ஆசிரியர்கள் மீது பாக்சோ உள்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு.
மனைவி மற்றும் மகனை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றவர் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை அருகே குடும்ப தகராறில் நிகழ்ந்த விபரீத சம்பவம். வேலூரில் தனது நிலத்திற்கு பாதை அமைக்க அரசு பள்ளி சுற்றுச்சுவரை இடித்த விவகாரம். விஏஓ புகாரின் அடிப்படையில் திமுக கவுன்சிலர் மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு. ஐந்து தலைமுறைகளைச் சேர்ந்த 97 பேரன் பேத்திகளுடன் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி. திருப்பூரில் மூதாட்டியுடன் இணைந்து ஆடிப்பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த குடும்ப உறவுகள். சென்னையை அடுத்த புழல் சிறையில் கைதிகளிடையே மோதல். சிறையில் ரவுடி செல்வத்தை ரவுடிகள் திவாகர், சிவாஜி ஆகியோர் இரும்பு ராடால் தாக்கியதாக தகவல். புதுக்கோட்டை தேவர்பட்டி கிராமத்தில் மின்கம்பி அருந்து விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக அறந்தாங்கி காவல்துறையினர் விசாரணை. ஆனைக்கட்டி அருகே பெருமாள்முடி வனப்பகுதியில் யானை மிதித்து ஒருவர் பலி. சம்பவம் தொடர்பாக தொண்டாமுத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளிக்கு செல்லாமல் செல்போனில் கேம் விளையாடியதை தாய் கண்டித்ததால் விபரீத முடிவு. பழனி அருகே நெய்க்காரன்பட்டியில் ஓட விரட்டி ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு. முன்பகை காரணமாக அரங்கேறிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் சாலையை சீரமைக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மழைக்காலங்களில் தேங்கி இருக்கும் நீர் மூலம் தொற்றுநோய் பரவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆனைமலை அருகே வேட்டைக்காரன் புதூரில் உள்ள உணவகத்தில் சாம்பாரில் கிடந்த பல்லி. உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தென்காசி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி பகுதியில் அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்து. விபத்தில் பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். ஓசூர் விமான நிலையத்திற்கு சூளகிரி தாலுகாவில் இடம் தேர்வு. 650 ஏக்கர் நிலம் அரசின் வசம் இருக்கும் நிலையில் எஞ்சி 1650 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டம். நூற்று 10 ஆண்டுகள் நிறைவு செய்த பழைய பாம்பன் பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிப்பு. ஒப்பந்த புள்ளி கோரியவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தானில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சவாய் மாதோப்பூர் மாவட்டத்தில் உருவான திடீர் பள்ளத்தாக்கால் மக்கள் பீதி. लेकिन
हो गया हो गया ஒடிஷாவில் நீர்வீழ்ச்சியில் ட்ரோன் கேமரா மூலம் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்த போது விபரீதம். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட யூடியூபரை தேடும் பணி தீவிரம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம். பாராசூட் உதவியுடன் விண்கலத்தை கடலில் விழச் செய்யும் சோதனை வெற்றி. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து பேரணி. பைக் பேரணியில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து இந்திய வீரர் சட்டீஸ்வர் புஜாரா ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி செல்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.